Hi friends, welcome to Relax Recipes. நம்ம சேனல்ல நிறைய பிரியாணி ரெசிபீஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அரப் புகாரி ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த புகாரி ரைஸ்ங்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ரைஸ் ஐட்டம்ங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய மசாலாக்கள்லாம் போடாமல் லைட்டாக பிரியாணி பண்ணுவாங்க. செய்முறையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி அந்த புகாரி ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி எதுக்காக புகாரி ரைஸ் அப்படின்னா, நம்ம ஆசியாவின் சமைத்த அசத்தலாம் ஆசியா சிஸ்டர் நமக்கு ஒரு பிரியாணி சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு தாங்க நான் புகாரி ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். நானும் இந்த பிரியாணி சேலஞ்சுக்கு இன்னும் 4 யூடியூபர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம இந்த ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிடலாங்க. இது அரபிக் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த புகாரி ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் மந்தி ரைஸ், கப்சா ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி தான் தயார் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விதா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜாய் ஜீரா எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் 2 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா போதுங்க. இப்போ நம்ம கப்சா ரைஸ் பண்ணுறோம், மந்தி ரைஸ் பண்ணுறோன்னா இந்த மசாலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். புகாரி ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மசாலாவோட 1 டேபிள் ஸ்பூன் மசாலாவோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இந்த புகாரி ரைஸ் பண்ணுறதுக்குனே ஒரு அரிசி இருக்குதுங்க. பாஸ்மதி மாதிரியே நீளமாக இருக்கும், ஆனால் புழுங்கல் அரிசியாக இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும். அந்த அரிசி தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்றைக்கி நான் ஆனால் பாஸ்மதி தான் எடுத்திருக்கேன். 2 கப் பாஸ்மதி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஸ்டாக் தயார் பண்ணிடலாம். சிக்கன் ஸ்டாக் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. இல்லை அங்கங்கே கீரல் போட்டுட்டு நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுத்துடலாம். ஒரு 4 கப் போல் தண்ணி வச்சுருக்கேன். வழக்கமாக தண்ணியில் சிக்கனை போட்டு நம்ம ஸ்டாக் எடுக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது 3ஐயும் சேர்த்து இதில் நம்ம சிக்கனை சேர்த்து ஸ்டாக் எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் இதில் வேக விட்டுறலாங்க. சிக்கன் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே சிக்கனுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இந்த சிக்கன் வெந்த பிறகு அந்த ஸ்டாக்கை தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை தனியாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டப்படி எந்த ஸ்டைலில் வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட்டு பேனில் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சிக்கன் குக் ஆகிடும். நம்ம மேல் பாகத்தில் மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ரொம்ப ஹெவி மசாலா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பேனில் வச்சு ரோஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதில் 4 பொருள் தாங்க சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் எடுத்து தனியாக வச்சிடலாம். அந்த ஸ்டாக்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் நம்ம அந்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை தடவிட்டு நீங்கள் ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது நம்ம பேனில் போட்டு கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வாசத்துக்காக நெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த புகாரி ரைஸ்க்கே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கேரட்டுங்க. ஒரு பெரிய கேரட் எடுத்து நல்ல நீளமாக துருவி எடுத்துக்கணுங்க. சன்னமாக துருவக்கூடாது, இந்த மாதிரி நீளமாக துருவணும். நீளமாக துருவ முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து மெல்லிஸாக கட் பண்ணி கூட, கத்தியை வச்சு மெல்லிஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை, முந்திரி பழம் சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதை வறுத்து எடுத்துட்டு அதே ஆயிலில் தான் வந்து நம்ம ரைஸுக்கு தாளிக்கணுங்க. இதுக்கு நமக்கு தாளிக்கிறதுக்கு வந்து இந்த புகாரி ரைஸ்க்கு தாளிக்கிறதுக்கு நிறைய பொருட்களும் தேவைப்படாது, அதே மாதிரி நிறைய மசாலாவும் நமக்கு தேவைப்படாதுங்க. 2 கப் ரைஸுக்கு ஒரே ஒரு வெங்காயம் போதும். ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதில் முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச எலுமிச்சம்பழம் தாங்க. உங்ககிட்ட காஞ்ச எலுமிச்சம்பழம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழத்தில் ஒரே ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணி தோலோடு போட்டுக்கோங்க. ட்ரை லெமன் இருந்ததுன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ட்ரை லெமன் இருந்ததுன்னா அப்படி சேர்த்துடுங்க. 2 கப் ரைஸுக்கு ஒரே ஒரு வெங்காயம் போதும். இதை லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லைங்க, அந்த பச்சை வாடை போய் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனாலே போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோங்க. டொமேட்டோ பேஸ்ட் இல்லாட்டி ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய போடக்கூடாதுங்க, சின்ன தக்காளியாக தான் சேர்த்துக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புகாரி மசாலா, அதை சேர்த்துக்க போகிறோம். இந்த ரைஸுக்கு வந்து நம்ம தனியாக காரம் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாதுங்க. மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்க போகிறதில்ல. இந்த புகாரி மசாலாவில் இருக்க அந்த பெப்பரோட காரமும் நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுக்கையில் யூஸ் பண்ண பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தாங்க. இதை எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் ஸ்டாக்கை இதோட சேர்த்துடலாம். வழக்கமாக 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்குறது வழக்கம். இந்த புகாரி ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக, அதாவது ரொம்ப சாஃப்டாக குக் ஆகக்கூடாது. அதனால் இப்போ 2 கப் பாஸ்மதிக்கு நான் 3.5 கப் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுக்கல அதில் உப்பு போட்டு எடுத்துருக்கோம், அதனால் நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரை லெமன் போட்டிருந்தீங்க அப்படின்னா நான் அந்த லெமன் அதிலேயே இருக்கட்டும். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லாட்டி நம்ம வந்து ஃப்ரெஷ் லெமனில் ஒரே ஒரு துண்டு தோலோடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டு நீங்கள் குக் பண்ணியிருந்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் தம்மெல்லாம் போட்டு ரெடியான பிறகு அந்த லெமனை எடுத்துடுங்க. இல்லை வச்சுருக்க அதில் கொஞ்சம் புளிப்பு கொடுத்துடும். ட்ரை லெமனாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ நல்ல தண்ணியும் அரிசியும் சேர்ந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட், அந்த கேரட்டும் காஞ்ச திராட்சையும் போட்டு நம்ம தம் போட போகிறோங்க. இந்த ரைஸுக்கு வந்து நம்ம சிக்கனை மேலே வச்சு தம் போட வேண்டியதில்லை, இந்த கேரட்டை மட்டும்தான் தூவி தம் போடணும். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தம் போட்டுருங்க. நீங்கள் ஒரு தோசைக்கல் மேலே வச்சு கூட தம் போடலாம். தம் முடித்த பிறகு நம்ம உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே இதுக்குரிய சைடிஷ் தயார் பண்ணிடலாம். இதுக்காக 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அந்த தோல் கலண்டு வர்ற வரைக்கும் வச்சுக்கலாங்க. இதை வேகலாம் வைக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். உங்களுக்கு தோல் இருந்தால் பரவாயில்லைன்னா நீங்கள் அப்படியே தக்காளியை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை,
காரத்துக்கு தகுந்தாக்கில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு 1-2 அடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக்க வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நமக்கு ரைஸ் ரெடி ஆகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டுங்க. இன்றைக்கி நான் வந்து சிக்கனை வந்து ஓவனில் தான் வச்சு ரோஸ்ட் பண்ணேன். ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இருக்கிறதுலே ஹை லெவலில் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சரை ஹையாக வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து 2 சைடும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுங்க, நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு. ஆல்ரெடி சிக்கன் உள்ளே நல்லா வெந்துட்டுருக்கும். நீங்கள் பேனில் போட்டாலுமே ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஆசியாவின் சமைத்த அஸ்தலாம் ஆசியா சிஸ்டர் கொடுத்த சேலஞ்சுக்காக தான் நம்ம இன்றைக்கி புகாரி ரைஸ் பண்ணோம். சிஸ்டர் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இன்றைக்கி நான் யாரெல்லாம் சேலஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சாக்ஸ் கிச்சன் சுபைதா, செயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், சுமிஸ் ஹோம் செஃப் சுமையா அண்ட் ஃப்ளேவர் ஸ்டுடியோ, இவங்க 4 பேரையும் தான் நான் பிரியாணி சேலஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். இவங்க 4 பேருமே உங்களுக்கு நல்ல பிரியாணி ரெசிபிஸ் போடுவாங்க சிஸ்டர். இவங்க 4 பேரோட சேனல் லிங்கையும் ஆசியாவின் சமைத்த அஸ்தலாம் ஆசியாக்காவோட சேனல் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் எடுத்து பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.